A solid right circular cone of diameter 14 cm and height 8 cm is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 cm, find the internal diameter. இப்போ நாம ரெண்டு ஷேப் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கோன், அந்த கோனை மெல்ட் பண்ணி ஒரு ஹாலோ சிலிண்டர் ஷேப்பை உருவாக்குறாங்க. கோனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர், அதோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாலோ ஸ்பியருடைய கேபிட்டல் ஆர், அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், இன்டர்னல் ரேடியஸ் we have to find out. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ரெண்டு ஷேப்பினுடைய வால்யூமையும் ஈக்குவல் பண்ண போறோம். அதாவது வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். அதுக்குரிய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியருக்குரிய ஃபார்முலா 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். வால்யூம் ஆஃப் கோன் 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதுல நமக்கு பைக்கு பை கேன்சல் ஆயிடும், அதே போல 3யும் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறதுல நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூவையும் கோனுடைய ரேடியஸ் ஹைட்டோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கோம். அதாவது நமக்கு கேன்சல் பண்ண பின்னாடி 125 மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 125 மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 வந்து நமக்கு 98ன்னு கிடைக்கும். இதுல நமக்கு தேவையான ஆர் கியூப் லெஃப்ட் சைடு வச்சுப்போம், மீதி இருக்கிறதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணும்போது -27 கிடைக்கும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைக்கும். 27 நம்ம 3 கியூப்னு எழுதலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஆனா நமக்கு டயாமீட்டர் தேவை. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2. ஏன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரேடியஸ் நமக்கு தெரியும். ஸோ டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.